ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. Dio Bs6 பார் அண்ட் மிரர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்துருப்போம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அது வந்து ஏற்கனவே ஒரு மெத்தடில் போட்டிருப்போம். இது வந்து இன்னொரு மெத்தட். அந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். ஏற்கனவே போட்ட வீடியோவும் அந்த ரிவ்யூ வீடியோவும் மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட பார் அண்ட் மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிரர் குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் வாங்காதீங்க, நேரில் ஐ மீன் ஆன்லைனில் வாங்காதீங்க. நேரில் பார்த்துட்டு குவாலிட்டி பிடிச்சிருந்தா அதை வாங்குங்க, ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. ஆஃப்லைனில் வாங்குறது தான் கொஞ்சம் நல்லது நான் சொல்லுவேன். ஏன்னா ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு ப்ராடக்ட் சரி இருக்காது, குவாலிட்டி வைஸ் சொல்கிறேன். இந்த மிரரே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வந்து நான் அரௌண்ட் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த பொசிஷன் இல்லை அப்படி இல்லைனா நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருந்தீங்களா அந்த பொசிஷன், 2 பொசிஷன்லையுமே ஈஸியாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பழைய வீடியோவில் வந்து மிரர் ஸ்டெம்மும் அப்புறம் மிரர் பீஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன் Bs6. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் மிரர் வாங்கியிருக்கீங்களா, அந்த பார் அண்ட் மிரர் அதோட ஃபுல் செட்டப்பே இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த பார் எண்டில் இருக்க வந்து ஸ்க்ரூ வந்து 10 mm ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த ஹேண்டில் பார் கேப்பிங் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த செட்டப்பை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு எலன் கீ கொடுத்துருப்பாங்க, ஒரு 6 mm எலன் கீ கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லென்த்து போல்ட் இருக்குங்களா, 10 mm லென்த்து போல்ட்டு, அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் வரும், அது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஐகார்டில் கொடுத்துருந்தீங்களா, அந்த வீடியோ அந்த மெத்தட் பிடிச்சிருந்தாலும் அது போட்டுக்கலாம். பட் அதில் என்ன பிரச்சனைனா, ஒரு 6-7 மாதம் கழித்து நீங்கள் பார்க்கிங்கில் இதில் நிப்பாட்டிங்கன்னா லைஸாக யாராவது தட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் மிரர் கையோட வந்துடுற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இப்போ நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இந்த மெத்தட் வந்து அப்படி இருக்க வாய்ப்பில்லை. நல்ல ரியர் வியூ வந்து ரொம்பவே தெளிவாக இருக்குது. நீங்கள் நைட் விஷன்லேயும் சரி, டே லைட்லேயும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் மிரர் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களோட குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் அமையும். வந்து நீங்கள் அந்த எலன் கீ போல்ட்டை வச்சு நீங்கள் பின்னாடி பார்த்துட்டிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பொசிஷன்லையும் சரி, இல்லை டவுன் த்ரூ பொசிஷன்லையும் நீங்கள் வச்சு ஓட்டிக்கலாம். ரொம்பவே ஆப்டாக ஃபிக்ஸ் ஆகுது. BS4லேயும் இந்த இது ஃபிக்ஸ் பண்ணலாம். Bs6 ஸ்கூட்டரில் எல்லா ஸ்கூட்டர்லேயுமே இந்த மாதிரி, ஐ மீன் ஹோண்டா பொறுத்தவரை இந்த ஸ்கூட்டரில் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ஒன்று எலன் கீ போல்ட்டு 10 mm லென்த் வாங்கினீங்கன்னா எலன் கீ வேணும், 10 mm போல்ட்டு வேணும். அப்புறமேட்டுக்கு உள்ள லென்த்து போல்ட்டு வாங்கினீங்கன்னா 10 mm T ஸ்பேனர் வேணும். இந்த புஷ்ஷு மிரரில் இருக்குங்களா, அது தூக்கிடலாம். அதே மாதிரி பார் எண்டில் இருக்கக்கூடிய இந்த புஷ்ஷையும் நீங்கள் தூக்கி வச்சு தனியாக வச்சிடலாம். மற்றபடி இந்த மிரர் செட்டப் எடுத்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பொசிஷன் கரெக்டாக வச்சு டைட் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நீங்கள் போல்ட் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க, ஏன்னா வந்துட்டு ஓவர் த்ரெட்டிங் வைக்கிறப்போ கட்டாயிருக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை. அதனால் நீங்கள் கரெக்டான ஒரு மெட்டீரியலை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பார் அண்டு கிளிப்பர், ஐ மீன் லிவர் ப்ரொடெக்டர் இருக்குங்களா, அதையும் சேர்த்து போடலாமான்னு நான் ட்ரை பண்ணேன். வந்து வீடியோ பார்க்குறப்பே தெரிஞ்சு இது மட்டும்தான் போட முடியுது, ரெண்டையும் சேர்த்து போட முடியல. ஒரு பைக் வீடியோவில் இந்த மிரரையும் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி பார் அண்ட் அந்த லிவர் ப்ரொடக்ஷனும் போட்டிருந்தாங்க. இதில் அந்த மாதிரி போட முடியல. உங்களுக்கு லிவர் ப்ரொடெக்டர் வேணுன்னா இந்த மிரர் வேணாங்கிறத தனியாக வாங்கி போட்டுக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு பிடிச்சிருந்தால் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இல்லை வேறு எதுவும் இது வேணுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் தேடி பார்த்தேன். போத் அந்த ப்ரொடெக்ட் லிவரும் மிரரும் சேர்ந்து கிடைக்கிற மாதிரி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல எங்கேயும். உங்களுக்கு கிடச்சிச்சினாலும் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். ஏற்கனவே வந்து ஸ்டாக் மிரர்ஸ் இருக்கும், அதோட வியூஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஐ மீன் கிளியராக தெரியுது, பட் அந்த ஏரியா ஆஃப் கவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த பார் அண்ட் மிரரை பொறுத்தவரை. மற்றபடி இந்த வைப்ரேஷன்ஸ் ஒரு 80-85 போனாலும் இந்த வைப்ரேஷன்ஸ் வரல. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இது. நீங்கள் நேரில் பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட்டு, ஆன்லைனில் வாங்குறதோட. இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு மிரரும் அந்த ப்ராடக்ட் லிவரும் கிடச்சிதுனாலும் நீங்கள் அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. ஒன்லி இந்த லென்த்து போல்ட்டு வந்து மாற்றி வாங்கிக்கணும், அவ்வளோதான். இல்லை எலன் கீ போல்ட்டு இருந்தால் அதை வாங்கி போட்டுக்கலாம். மற்றபடி இந்த சின்ன சின்ன 4 எலன் கீன்னு நினைக்கிறேன், அதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் guys.
நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். Now, everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up.